அவங்களானா கால் தவறி கிணத்துல விழுந்துட்டாங்க. ஆனா ஒரு வகையில அவங்க விழுந்ததுக்கு நானும் ஒரு காரணம் தான். வேணும்னு அத்தைய நான் தள்ளி விடல. என்ன மன்னிச்சிரு. அம்மாவை தள்ளி விட்டதும் இல்லாம அதை எங்க யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிருக்க துரோகி துரோகி. இவ்வளவு நாளா அம்மா மேல பாசமா இருக்கிறத நடிச்சியா நீ? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை எங்க அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாரு. நினைச்சாலே எனக்கு வெக்கமா. எங்க அம்மா இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொன்னதை மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நீ ஏமாத்திருக்க. உன்னை நான் மன்னிக்கவே. சரி, எங்க அம்மாக்கு இப்படி ஆனது எதுக்கு நீ என்கிட்ட சொல்லல? சொல்லு. இன்னும் 3 மாசத்துல நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன், இந்த வீட்டை விட்டு போயிருவேன் ஒவ்வொரு வாட்டியும் மிரட்டினி. அப்பெல்லாம் எனக்கு புரியல. இன்னைக்கு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ எதுக்காக அப்படி சொன்னு எனக்கு புரியுது. எங்க அம்மா 3 மாசத்துல போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு பிளான் பண்ண அதானே? எல்லாத்துக்கும் பக்கனையா நியாயம் பேசுவியே. இப்ப நீயே இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கிய. அந்த நியாயம் தர்மம் எல்லாம் மத்தவங்களுக்கு தான், உனக்கு இல்ல. என்கிட்ட இருந்து மறைச்சத கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா என் அம்மா கிட்ட மறைச்சப்பாரு, அதை நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். உன்னை என் அம்மா உசுரா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆண்டவன் எப்பவுமே நல்லவங்களுக்கு ரொம்ப சோதனை கொடுப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு சொல்லுவான். அது எங்க அம்மா விஷயத்துல இப்ப உண்மையா இருக்கு. அம்மாக்கு மூளையில இருந்த ரத்த கட்டு சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டான். இன்னும் 3 மாசம் 3 மாசத்துல எங்க அம்மா முழுசா குணமாயிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது போதும். என்னால இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வேணாம். எங்க அம்மா 3 மாசத்துல இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போயிடலாம் தானே பிளான போட்டிருந்த.